Hi friends, இன்னைக்கான வீடியோவில் சீலிங் ஃபேனை எப்படி எலக்ட்ரிஷியன் இல்லாமல் நம்மளே எப்படி சிம்பிளாக மாற்றுறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் பாக்ஸு, அது போக ஒரு ரிங் ஸ்பானர், ஒரு டபுள் எண்ட் 10-11 ஸ்பானர் எடுத்துக்கிறோம், ஒரு கட்டிங் பிளேயரு, டெஸ்டரு, சரிங்களா. அது போக இந்த பைப்பையும் ஒரு லென்த்தானதை எடுத்துருக்கோன்னா ஃபேன் வந்து கொஞ்சம் இறக்கமாக வேணும்னு கேட்டாங்க, அதனால தான் லென்த்தான பைப் எடுத்துருக்கோம். எப்படி இதை மாற்றுறதுன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீலிங் ஃபேன் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினதுனால அதில் எல்லா ஸ்பேர் அந்த எல்லா காம்பனன்ட்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லைங்கன்னா ஏதாவது ஸ்பேர் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது எல்லா ஸ்பேர்ஸ் இருக்கான்னு ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஒரு ஃபர்தர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், சரிங்களா. வாரண்டி கார்டு எல்லாம் இருக்குது. இது ஃபேன் லீஃபு நம்ம வெளியே கடையில் வாங்கியிருந்தோம்னா 2 பாக்ஸாக தனித்தனியாக வரும். இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம், ரெண்டுமே ஒரே பாக்ஸாக வந்திருக்கு, சரிங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், ஸ்டார்ட் ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து லீஃபை வந்து ஒவ்வொரு 3 லீஃபை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். எப்போயுமே வந்து அந்த ஹெட்டை வந்து மாட்டும் போது அந்த தெர்மோகோல் உள்ளேயே வச்சு மாட்டுங்க. ஏன்னா கீழே வச்சு மாட்டிங்கன்னா ஹெட்டு வந்து கிராச்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து தெர்மோகோலில் வச்சுட்டே லீஃபை கனெக்ட் பண்ணுறது நல்லது. லீஃபை கனெக்ட் பண்ணும்போது அதில் ஒரு கேஸ்கட் மாதிரி வந்து ஒரு உட்டனில் ஒரு கேஸ்கட் இருக்கும். அந்த கேஸ்கட் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் வச்சு ஃபேன் லீஃப் மாட்டும் போது பாருங்கள், அப்போ தான் நல்லா டைட்டாக ஃபிக்ஸாக லூஸ் ஆகாமல் இருக்கும் ரன்னிங்கில். இது கொஞ்சம் ஃபேன்சி மாடல்னால அந்த ஃபேன்சி மாடலில் பின்னாடி ஸ்க்ரூ இருக்கும், அதெல்லாம் ரன்னிங்கில் வர்றதுனால ஏதாவது லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையுமே டைட்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு 1 by 1 மாட்டுங்க. அதே மாதிரி மாட்டும்போது எல்லா ஸ்க்ரூலையுமே ஒரு ஸ்ப்ரிங்ஸ் வாசர் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் வாசர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வாசர் வந்து கட்டாகி கொஞ்சம் டெம்பராக பெண்டான மாதிரி இருக்கும். ஏன் அவ்வளோ ஒரு பெண்டான மாதிரி இருக்குன்னா, அதை நம்ம டைட் பண்ணும்போது வந்து கரெக்டான பொசிஷனில் போய் செட் ஆகிக்கிடும், டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிடும். அதுதான் ஸ்ப்ரிங் வாசர்னு சொல்கிறது. வாசரை வந்து மேலே வச்சு தான் டைட் பண்ணணும். ஃபேன் நம்ம தலையெல்லாம் வச்சுருக்கிறதுனால மாட்டும் போது ஒவ்வொரு லீஃபையுமே அப்படியே அதுக்கேற்றாப்பில் திருப்பி வச்சு டைட் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே 2 ஸ்க்ரூ போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா கரெக்டாக ஹோல்ஸ் செட் ஆகாது. 2 ஸ்க்ரூமே மாட்டி ஈவனாக டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 3ஐயும் டைட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னா, அதில் இருக்க ஸ்க்ரூ மற்ற ஸ்க்ரூவெல்லாம் லூஸாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த ஹெட்டு வந்து 3 ஸ்க்ரூவில் தான் அந்த இது வந்து உள்ளே வந்து சீலிங்கோட அந்த காயில் இருக்கும். அதனால் அதையும் லூஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். லைட்டாக லூஸாக தான் இருந்துச்சு, டைட் பண்ணியாச்சு. இப்போ அந்த காயில் அந்த இது கெப்பாசிட்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வயர்லாம் ஆப்போசிட்டில் ஃபுல் டைட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா உள்ளே தள்ளி விட்டு அப்படியே நம்ம அஸ்யூஷுவல் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து எல்லா வயரையும் ஃபுல் டைட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு மேலே இருக்க ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கிட்டு வயர் வந்து கீழே தட்டாத அளவு பார்த்துக்கணும். வயர் கீழே தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வயர் வந்து அப்படியே ரொட்டேஷன் ஆகும்போது தேஞ்சு போய் ஷார்ட் ஆயிரும், சரிங்களா. இப்போ வந்து நம்ம அந்த பெரிய பைப் ஏன் போகிறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் இறக்கமாக வேணுன்றதுக்காண்டி. சீலிங் ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இறக்கம் நல்லா காற்று வரும். அதுக்கேற்றாப்புல நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்றாப்புல மாட்டிக்கோங்க. இந்த பைப்பில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து ஒரு மாதிரி கட்டிங் இருக்கும், ஒன் சைடு ப்ளைனாக இருக்கும். அந்த கட்டிங் இருக்கிறத கீழே வச்சுக்கோங்க. இந்த இதுலேயுமே அந்த ஃபேன் மாட்டுறக்கு அந்த நட்டு போல்ட் செட்டில் ஒன்று வந்து நட்டு போல்ட்டு மட்டும் தனியாக இருக்கும், இன்னொன்று வந்து ரப்பர் புஷ்ஷோடு இருக்கும். அந்த செட்டு வந்து மேலே மாட்டுறது, தனியாக நட்டு போல்ட்டு மட்டும் இருக்கிறது கீழே மாட்டுறது. அது ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அந்த பின்னை வந்து கட்டிங் மட்டும் அமைக்கி இழுத்துட்டு வாசரு அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் வாசர் இருக்கும், அது ரெண்டையுமே வந்து ஆப்போசிட் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த கப்பை கனெக்ட் பண்ணிக்கணும். கீழே இருக்க கப்பு மேக்ஸிமம் வந்து எல்லா மாடல் ஃபேன்லையும் கிராம்ப்டன் ஓரியன்ட் எல்லாமே ப்ளைனாக தான் இருக்கும். அதனால் ப்ளைனை கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த நேம் வர்றது வந்து மேலே இருக்க மாதிரி வச்சு, இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நட்டு இது ஸ்க்ரூ டைப்பு கிடையாது, சும்மா புஷ் டைப்புன்றதுனால அப்படியே கொஞ்சம் நார்மலாக அழுத்தணும். ரொம்ப வந்து உள்ளே போலேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ஆட்டி விட்டுட்டு உள்ளே விட்டிங்கன்னா ஃப்ரீ ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து நிற்காது கப்பு. அதனால் வந்து நார்மலாக வச்சுக்கணும். தேவையான வயரை வந்து அந்த பைப்பை விட ஒரு 2 ஜான் கூட இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு மேலே கூடி ஒரு சின்ன ஹோல் இருக்கும் வயர் வர்றதுக்குன்னு, அந்த ஹோல் வழியே உள்ளே விட்டு கீழே வந்து அந்த கட்டிங்க்கு நேராக வந்து எக்ஸ்ட்ரா 2 ஹோல் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஹோல் வழியே ஏதாவது ஒரு ஹோல் வழியே நம்ம அதை எடுத்துக்கலாம் அந்த வயரை.
ஒரு சில மாடலில் மேலே வந்து அப்படியே டேரெக்டாக மேலே கூட எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நட்டு இந்த போல்டுக்கு வந்து நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 2 பக்கம் ஒரு வயராக கூட எடுத்துக்கலாம். மாட்டும் போது பாருங்கள், ஆப்போசிட்டாக வச்சு மாட்டினீங்கன்னா வயர் ரொம்ப ட்விஸ்ட் ஆகி வர மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? அதனால் வந்து கரெக்டாக அதுக்கு நேர டைரெக்ஷனில் வச்சு மாட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நட்டை எடுத்துக்கிறோம். வாசரை வந்து இங்கிட்டு போடாதீங்க. போல்ட்டை போட்டு வாசரை வந்து பின்னாடி போடுங்க. சாதா வாசர் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் வாசரையும் போட்டு, அப்போ தான் ஸ்ப்ரிங் வாசரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிடும், லூஸ் ஆக விடாது. போட்டு அதுக்கப்புறம் நட்டை போட்டு நம்ம 10-11 ரிங்கு டபுள் ஹேண்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த ஸ்பானரை யூஸ் பண்ணி ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போவே இந்த ஃபேன் அந்த பைப் வந்து கீழே நம்ம டைட் பண்ணுறது வந்து அந்த ஃபேனும் அதுவும் வந்து ஃபேனுக்குள்ளே அந்த பைப் தான் செக் பண்ணிவிட்டு தான் டைட் பண்ண ஆரம்பிக்கணும். உள்ளே போச்சு அதனால் டைட் பண்ணுறோம். டைட்டை வந்து ஃபுல் டைட் பண்ணிடணும். அந்த பைப்பை லைட்டாக ஆட்டி லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேனு வந்து ஆடாத அளவு ஃபுல் டைட்டில் ஃபேனும் சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு சில பைப் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம என்ன தான் டைட் வச்சாலும் பைப்புக்கும் அந்த ஃபேனுக்கும் இடையில வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்போயுமே ஃபுல் டைட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த பைப்பை ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லூஸ் இருந்தால். இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக் தான். இது வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக இருக்கும். அதெல்லாம் செக் பண்ண சொல்கிறேன். எப்போயும் டைட் பண்ணி முடிச்சுமே அந்த பின்னை உடனே போட்டுருங்க பின்னாடி. ஏன்னா மறந்துடுவோம். சம்டைம்ஸ் மறக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இந்த பின்னை வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்கிட்ட கூட எடுத்து விட்றலாம். ஒரு சில பின்னை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஹைட்டே கூட எடுத்து விட முடியும். பாருங்கள், மேலே அன்றைக்கி கீழே அன்றைக்கி லைட்டாக நெளிச்சு விட்டிங்கன்னா அந்த வந்து நட்டு வந்து உருகி வராது, மேக்ஸிமம் வராது அந்த ஸ்ப்ரிங் வாசர் இருக்கனால. அதனால் மாட்டும் போது ஸ்ப்ரிங் வாசர் மட்டும் மிஸ் பண்ணிடாமல் 2 வாசரை வந்து அந்த போல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் போட்டு நட்டு இருக்க பக்கம் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி கீழே வயரை சீவி முறுக்கும் போது நல்லா லென்த்தாக கொஞ்சம் சீவி விட்டு அந்த அந்த கம்பி வந்து சிங்கிளாக இருக்கனால நல்லா டைட்டாக முறுக்கிட்டு உள்ளே விட்டு மாட்டுங்க. ஏன்னா லூஸாக கொஞ்சம் நல்லா டைட்டாக முறுக்காமல் மாட்டினீங்கன்னா அது போய் பக்கத்தில் இருக்க அந்த கனெக்டரில் அந்த இதில் போய் டெர்மினலில் போகிற சான்சஸ் இருக்குது. அதில் வந்து கரெக்டாக உள்ளே வந்து ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கணும் மேக்ஸிமம். நீங்கள் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக அந்த வயரிங்கை ஒர்க்கை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ஏறி வந்து இந்த ஒர்க்கை வந்து மேலே ஏறி பார்க்க முடியாது, என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நமக்கு தெரியாதனால கரெக்டாக உள்ளே வச்சுட்டு ஒரு விரல்கிட்ட வச்சு பிடிச்சிக்கிட்டு டைட் பண்ணுங்கள். அப்படியே டைட் பண்ணிங்கன்னா மெதுவாக வயர் கூட வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுத்த இருக்க வயரையும் கொஞ்சம் லென்த்தாக சீவி விட்டுட்டு அந்த உள்ளே இருக்க லீடெல்லாம் நல்லா டைட்டாக முறுக்கிட்டு 2ஆக மடித்து எப்படி அந்த ரெட்டை டைட் பண்ணமோ மேலே எப்பவுமே ரெட்டு வச்சுக்கோங்க, கீழே வந்து நியூட்ரல் யூஸ் பண்ணிங்க. மேலே ஃபேஸை கீழே நியூட்ரல், அது எந்த டைரெக்ஷனாலும் கொடுத்துக்கலாம். ஏசி அல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் இருந்தாலும் அப்படி மாட்டினீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். தெரியுதுங்களா எவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக வச்சுருக்கோமா உள்ள? அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஒரு சில நேரம் லூஸ் ஆகி வெளியே அந்த கம்பிகள்லாம் தெரியும், அந்த கெப்பாசிட்டர் லைன்லாம். அதனால் அது லூஸில் இருந்துச்சுன்னா நல்லா லூஸ் பண்ணி நம்ம இங்கிட்ட எப்படி முறுக்கணும் அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நல்லா முறுக்கி டைட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க வயரை உள்ளே அந்த ஹோல் வழியே மேலே தள்ளிடுங்க. ஏன்னா அந்த வயர் வந்து கீழே இறங்கி ரன்னிங்கில் வந்து வயர் வந்து அந்த ஹெட்டில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு நல்லா வயரெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு 1-2 தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாம் டைட்டாக இருக்கான்னு. ஏன்னா ரன்னிங்கில் ஸ்க்ரூ மிஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது, கலந்து கீழே விழுந்துடும், நமக்கு தெரியாது. நல்லா ஃபுல் டைட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பை வந்து கீழே இறக்கி விட்ட வேண்டியதான். கப்பை இறக்கும் போது ஃபுல்லாக இறக்கிடக்கூடாது. ஃபுல்லாக இறக்குனீங்கன்னா என்ன ஆகும்னா அதில் போய் பாடியில் வந்து உரசி தேய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுங்க. ரொம்பவும் கேப் விட்டிங்கன்னா அதுக்குள்ளே போய் டஸ்ட்டு அதிகமாக ஏற ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ கேப் விட்ருக்குன்னு தெரியுதுங்களா? சும்மா லைட்டாக கேப் விட்டால் போதும், உரசாது கண்டிப்பாக. மேலே இருக்க வேறு ஏன் இப்போயே சீவி வச்சுக்கிறோன்னா மேலே ஏறி மாட்டும் போது நம்ம ஸ்டூல் இது கோக்காலி அந்த மாதிரி இது இல்லையா ஏறி ஹைட்டில் ஏறி மாட்டும் போது மேலே வச்சுட்டு கட் பண்ணி முறுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கீழே இருந்துகிட்டேவும் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த லென்த்துக்கு ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கோங்க. கட்டில் பிளேடு ஏதாவது நோஸ் பிளேயரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கையில் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், மேலே வந்து விட்டத்தில் மாட்டதுனால கிளாம்பாகவே இருக்குது. அடுத்து வந்து அதோட வயரை சீவும் போது
ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்டை யூஸ் பண்ணி சப்ளை இருக்கா அப்படின்றத சுவிட்சை ஆன் பண்ணியும் செக் பண்ணணும், சுவிட்சை ஆஃப் பண்ணி. அப்போ தான் வந்து ஒரு டெஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இருந்தால் சுவிட்சை ஆஃபில் இருந்தால் தெரியாது. அதனால் வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணி செக் பண்ணிவிட்டு திருப்பி சுவிட்சை ஆன் பண்ணியும் செக் பண்ணி பாருங்கள் சப்ளை வருதாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எது ஃபேஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஃபேஸை அஸ்யூஷுவல் அந்த ரெட்டில் வந்து நம்ம கொடுத்துட்டு நியூட்ரலில் வந்து இன்னொரு ஒயரில் கொடுத்துட வேண்டியதான். அதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து செக் பண்ணிட்டு வைங்க. செக் பண்ணும்போது ஆஃப் பண்ணியும் செக் பண்ணுங்கள், ஆன் பண்ணியும் செக் பண்ணுங்கள் சப்ளை எதில் வருதுன்னு. அப்படி பார்க்கும்போது டெஸ்ட்டரோட கண்டிஷனையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபேஸ் நியூட்ரலையும் நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இப்போ வந்து அப்படியே தொங்க விடுற மாடலாக இருக்கனால மேலே இருக்க ஊக்கை நான் ரிமூவ் பண்ணலை, கீழே இருக்க ஊக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நட்டு போல்ட்டை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து இது வந்து ஓப்பனில் தான் நம்ம தொங்க விடுற மாடலில் இருக்குது. அதனால தான் நம்ம மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணாமல் கீழே இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். இந்த புஷ் இருக்க பக்கம் அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? நம்ம கீழே எப்படி வாசர் போட்டு டைட் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு சைடு வந்து போல்ட்டை மட்டும் வச்சுட்டு ஆப்போசிட்டில் அந்த ஸ்ப்ரிங் வாசரையும் நார்மல் சாதா வாசரையும் ரெண்டையும் போட்டு நட்டை வச்சு அப்படியே டைட் பண்ணிட வேண்டியதான். ஓப்பனில் இருக்கால கீழே நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஒரு பேக் தொங்க விடுற மாதிரி லைட்டாக சாய்ச்சிட்டு உள்ளே இறக்கி விட்டால் ஃபேன் வந்து அப்படியே அதில் வந்து ஈஸியாக மாட்டிடலாம் அந்த மாதிரி. அதனால் கீழே வச்சே நான் வந்து தேவையான அளவு டைட்டை வந்து பண்ணிக்கிறேன். மேலேயும் டைட்டு செக் பண்ணி மேலேயும் அதுக்கு ஏற்றாப்புல ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கையோடு மறந்துடாமல் அந்த பின்னு நம்ம சொன்னோம்ல அந்த பின்னையும் கையோடு போட்டு அதை லாக் பண்ணி விட்ருங்க. சீலிங் ஃபேன் மாட்டுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையாக இருக்காது. மாட்டும்போது இந்த வயரு, இந்த நட்டு போல்ட்டு, இந்த பின்னு, இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக வச்சு செக் பண்ணி மாட்டணும். பாருங்கள், லைட்டாக வந்து ஃபேனை லைட்டாக கிராஸ் பண்ணி அந்த ஊக்கில் அப்படியே ஈஸியாக வந்து நம்ம தொங்க விட்றலாம். ஏன்னா ஓப்பனில் இருக்கனால ஈஸியாக தொங்க விட்டுரும். பாருங்கள் எவ்வளோ இறக்கமாக போட்டிருக்குன்னு. ஏன்னா ஓட்டு வீடுனால அனலும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் நல்லா இறக்கமாக போட்டால் அந்த ஓட்டுலேருந்து வர்ற ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அதனால் ஹீட்டே வராதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அனல் கம்மியாக இருக்கும். நம்ம கீழேருந்து கையை தூக்குனா தட்டாத அளவுக்கு ஒரு 7-8 அடி ஹைட் இருக்க மாதிரி வச்சு ஃபேனை வந்து ஃபிட் பண்ணிக்கங்க. அதுக்கேற்றாப்புல பைப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேனோட கெட்டில் அந்த ஃபேன் லீப் மாட்டும் போது ஸ்டார்ட்ஸ் கெட்டை யூஸ் பண்ணி டைட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபுல் டைட் இருக்கும். அந்த இடத்துல எந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். நட்டு போல் டைட் பண்ணி மேக்ஸிமம் கட்டிங் பாட்டை யூஸ் பண்ணாதீங்க. கட்டிங் பாட்டை யூஸ் பண்ணி டைட் பண்ணால் ஃபுல் டைட் ஏறாது, நட்டும் டேமேஜ் ஆயிரும். அடுத்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டான சைஸ் ஸ்பானரை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த ஃபேனோட வயரையும் இன்கம்பர் லைனையும் ஜாயின் பண்ணும்போது நல்லா டைட்டாக முறுக்கிட்டு இன்சுலேஷன் நம்ம அடிக்கிற இன்சுலேஷன் டேப் அடிக்கும் போது டேரெக்டாக வந்து அந்த முறுக்குன இடத்துலேருந்து அடிக்காமல் முறுக்குனது பக்கத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சு டிஸ்டன்ஸிலேருந்து அப்படியே டைட்டாக அடிங்க. அடிக்கும்போது அந்த டேரெக்ஷன் வந்து கரெக்டாக பிடிச்சி அடிங்க. வயர் ரொம்ப லென்த்தாக இருந்தனால கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி விட்டு அங்கே மேலே கொஞ்சம் டேப் அடித்து வச்சுக்கிறோம். ஃபேனுக்கு வயர் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த பைப் அளவுக்கு யூஸ் பண்ணாமல் நம்ம சொன்னது மாதிரி ஒரு 2 ஜான் வந்து லென்த்து கூட இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. ஒருவேளை தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அடித்து யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ தெளிவாக இருக்காது. அவ்வளோதான், நேம் மேலே வர மாதிரி வச்சு மாட்டியாச்சு. இப்போ பாருங்கள் ஃபேனோட ரன்னிங் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். சுவிட்சை ஆன் பண்ணி சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. ஃபேன் வந்து பழைய ஏற்கனவே இருந்த ஃபேனை விட கொஞ்சம் இறக்கமாக போட்டதுனால ஏர் சர்க்குலேஷன் வந்து அந்த ஏரியா முழுவதும் நல்லா ஏர் வந்ததுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து சீலிங் ஃபேன் மாட்டும் போது ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல லென்த்தான பைப்பை யூஸ் பண்ணி அதுக்கேற்றாப்புல நம்ம ஒயர்லாம் யூஸ் பண்ணி டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் வந்து நல்லா ஏர் சர்க்குலேஷன் வந்து இந்த ஏரியா முழுவதும் கிடைக்கும். அதுபோக அந்த ஓடு இதுகளில் வந்து கொஞ்சம் இறக்கமாக வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் அனலும் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ரொம்ப லென்த்து இருந்துச்சதுனால வீடியோ கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்ருக்கேன். மற்றபடி வந்து ஃபுல்லாக புரிகிற அளவில் தான் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.